தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளையில் உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்தில் அன்பான தேவஜனமே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் சகைவை பார்த்து சொல்லுகிறார், பிரியமான தேவஜனமே, சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி. பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் சகைவை பார்த்து சொன்னார், நீ சீக்கிரமாக இறங்கி வாப்பா, உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை சமீபத்திலும் தூரத்தில் கேட்குற அன்பு சகோதரனே சகோதரியே பாருங்கள், அவனுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். ஏசாமி எப்படியாப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி பார்க்க வந்தவனுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்லி. அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை சமீபத்திலும் தூரத்தில் கேட்குற தேவச்சனமே, தேவன் நம்முடைய வீட்டில் தங்க வேண்டுமானா, என்னங்க, தேவன் நம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கணும்னா முதலாவது நம்முடைய வீடு என்னவாக இருக்கணுங்க? சுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய வீடு சுத்தமாக இல்லைன்னா தேவனுடைய பிரசன்னம், தேவ சமூகம், தேவாதி தேவன் நம்முடைய கூடாரங்களில் வாசம் பண்ணவும் உலாவ முடியாது. ஆகையால் தான் நீங்கள் யோசுவாவின் புத்தகம் தேவ மகிமைக்காக 7ஆம் அதிகாரம் அதில் 10ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கிறார், நீங்கள் சரி செய்ய வேண்டியதை நீங்கள் சரி செய்யாவிட்டால் நான் உங்களோடு வரமாட்டேன் என்று சொல்லி. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் முதலாவதாக யோர்தானை கடந்து எரிகோவை இஸ்ரவேல் மக்கள் சுதந்திரித்துக் கொள்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எரிகோவில் கொள்ளை பொருளாய் கொண்டு வருகிற எதையுமே நீங்கள் தொடக்கூடாது, எல்லாம் தேவனுக்குரியது என்று சொல்லி. ஆனால் ஆகான், பிரியமான தேவச்சனமே, அவன் தங்க கட்டியும் பாபிலோனுடைய சால்வையும் அவன் பிரியமலை இச்சித்து தேவ வசனத்தை கீழ்ப்படியாமல் தன் கூடாரத்தில் தன் வீட்டில் அவன் மறைத்து வைக்கிறான். ஆகையால் இவங்க ஆயி பட்டணத்தண்டே யுத்தத்துக்கு போகும்போது, அன்பான தேவச்சனமே, 3000 பேர் யுத்தத்துக்கு போகிறாங்க. ஆனால் போகும்போது அந்த சின்ன பட்டணம், ஆனால் அந்த பட்டணத்தண்டை இவங்க பெரிய பட்டணத்தை ஜெயிக்க முடிஞ்சது. ஆனால் சின்ன பட்டணத்தை ஜெயிக்க முடியல. 36 பேர் செத்து போனாங்க. இவங்க முதுகு காட்டி ஓடி வந்தாங்க. இந்த வார்த்தை கேட்ட தேவ மனுஷனாக இருக்கிற யோசுவா அழுது கதறினான், ஆண்டவரே, நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்தால் நலமாக இருந்துச்சு, இப்போ நாங்கள் வந்து எங்கள் சத்துருக்களால் நாங்கள் என்ன செய்யப்படக்கூடாது, பூமியில் இல்லாதபடி அழிந்து விடக்கூடாது என்று கதறி அழுது. அப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், நீங்கள் எதை சரி செய்யணுமோ அதை சரி செய்யுங்கன்னா. தேவன் நம்முடைய வீட்டில் வந்து தங்கணும்னு சொன்னீங்கன்னா நம்முடைய வீட்டை என்ன பண்ணணுங்க? சுத்தப்படுத்தணும். தேவையில்லாத எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணுங்க? வீட்டை விட்டு அப்புறப்படுத்தணும். இன்னைக்கு பலருடைய வீடு கல்லருடைய கெபியா மாறி போயிருக்குது. அன்பான தேவச்சனமே, இன்னைக்கு பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா, பிரியமான தேவஜனமே, எப்போ பாரு சண்டை, எப்போ பாரு பிரியமான தேவஜன பிரச்சனை. ஆகையால் இன்னைக்கு பலருக்கு நாம் என்னவா மாறிட்டோம்னா, கேலி பரிகாசமாக மாறிட்டோம். ஐயோ, அந்த வீடா எப்போ பாரு சண்டைங்க, கிறிஸ்தவங்க அப்படின்றாங்க. இதனால் என்ன சொல்லுங்க? தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுது. அதனால தான் சாலமோன் ஞானி சொல்லும்போது, நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, என்னங்க, சண்டை காட்சியோடு பெரிய வீட்டில் இருக்கிறது காட்டிலும் மெத்தையிலே ஒரு மூலையில் இருக்கிறது நல்லதுண்டு. பெரிய வீட்டில் இருக்கிறது பெருசல்ல. அந்த வீட்டில் இருந்தால் தேவ பிரசன்னம் இருக்கணும், அந்த வீட்டில் தேவ சமூகம் இருக்கணும், அந்த வீட்டில் நிம்மதி இருக்கணும். அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு அழகு. ஆனால் நம்முடைய வீடு, அன்பான தேவ ஜனமே, எப்பவும் சண்டையும் சச்சரவா நம்முடைய வீடு இருந்தால் நம்ம எப்படிங்க தேவ பிரசன்னத்தை, தேவ மகிமையை உணர முடியும்? அதனால தான் சொல்கிறார், பெரிய வீட்டில் இருக்கிறது காட்டிலும் அவுட் ஹவுஸில் ஒரு மூலையில் இருக்கிறது ரொம்ப பெட்ரு. அன்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தை கவனிக்கிற அன்பு சகோதரனே சகோதரிய, இன்றைக்கி பல வீடுங்க சினிமா தியேட்டராக மாறி போயிட்டுருக்கோம். பல வீடுங்களில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சீரியலுங்க ஓடிட்டு இருக்கோம். பிரியமான தேவ ஜனமே, சில வீடுங்களில் பார்த்தா காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பெரிய காமெடி பரிகாசங்கள். ஆகையால் எப்படி தேவ பிரசன்னம் தங்கும் நம்ம வீட்டில்? அன்பான தேவச்சனமே, ஆகையால் இந்த காலவெளியில் சற்று சிந்தித்து பாருங்கள். தேவன் உன் வீட்டில் தங்குகிற என்னங்க
வீடா, தேவன் தங்குகிற வாசஸ்தலமா, உன் வீடு அதுக்கேற்ற பாத்திரமா தகுதியா இருக்குதா? சற்று சிந்தித்து பாருங்க. காரணம் என்னன்னா, நீங்க உபாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை காப்பாற்றவும் உங்களை காக்கவும் என்னங்க, உங்கள் பாளையத்தில் உலாவணும்னா உங்களோட பாளையம், உங்களுடைய கூடாரம் என்னவா இருக்கணுமா? பரிசுத்தமாக இருக்கணுமா. உன் வீடு பரிசுத்தம் இல்லைன்னா தேவன் வந்து வாசம் பண்ண, உன்னை காப்பாற்றவும் முடியாது, உன்னை தப்புவிக்க முடியாது உன் சத்துருக்கள் கைக்கு. ஆகியால் பிசாசு எப்போ வேணாலும் என்ன பண்ணுவாங்க? உள்ள நுழைஞ்சி வெளியே போயிட்டே இருப்பான். உன் வீடு ஒரு நரகமாக மாறிடும். ஆகையால் இன்றைக்கு பிரியமான தேவ ஜனமே, நீ என்ன பண்ணணும்? உன் வீட்டை சீர்படுத்தணும். உன் வீட்டில் எதெல்லாம் தேவன் அருவருக்கிறாரோ, எதெல்லாம் உன்னையும் தேவனையும் பிரிக்குதோ, எதெல்லாம் தேவனையும் பிரியமல்ல நம்மையும் வேறு பிரித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்குதோ அது எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும். அது மட்டும் அல்ல, பிரியமான 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. அங்கே 9ஆம் வசனம் சொல்லி, சிலர் வேலை வெட்டி இல்லாமல் வீடு வீடாக இறங்கி தகாதவைகளை பேசுவாங்க. என்னங்க, மற்றவங்களை குறித்து, மற்றவங்க குடும்பத்தை குறித்து, மற்றவங்க பிள்ளைங்களை குறித்து, என்னங்க, மற்றவங்க ஊழியக்காரனை குறித்து தப்பாக பேசுவாங்க. அப்படியேப்பட்டவங்களெல்லாம் சேர்த்து உன் வீட்டில் சாபத்தை வர வைத்து கொள்ளாது. உன் வீடு பரிசுத்தமாக இருக்கணும். அன்பான தேவ ஜனமே, ஆகையால் இந்த கிருபையான வேளையில் நீங்கள் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசித்து பாருங்கள். ஆண்டு எசேக்கியா ராஜாக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, இல்லைன்னா நீ செத்து போவ அப்படி என்றார். ஆண்டு பட்சபாதம் உள்ளவர் இல்லை. நீ ராஜாவாயிரு, ஆசாரியனாயிரு, என்னங்க தீர்க்கதரிசியாயிரு, இல்லை சாதாரணமான பிரஜையாயிரு, எல்லாருக்கும் சட்டம் ஒன்று தான். எதை விடணுமோ அதை விடணும், எதை சரிப்படுத்தணுமோ அதை சரிப்படுத்தணும். அவன் ஒழுங்கா அழுது கண்ணீரிட்டு, ஆண்டவரே நான் செஞ்சதெல்லாம் கொஞ்சம் நினச்சிக்கோங்க. ஆகையால் தேவன் என்ன பண்ணார்னா 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். ஆகையால் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு உன் வீடு ஆசீர்வாதமாக இருக்கணுமா? நீங்கள் விட வேண்டியதை விடணும். ஏன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லுது, 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் அன்பான 9லேருந்து 11 வசனம் வாசித்து பாருங்க. ஓபேதேதும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தன் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கினான். 3 மாதத்தில் தேவன் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உன் வீடு ஆசீர்வாதமாக இருக்கணுமா? பிரியமான தேவ ஜனமே, தேவ வசனத்தின்படி உன் வீட்டில் இருக்கிற நீயும், உன் கணவனும், உன் மனைவி, உன் பிள்ளைங்க, என்னங்க உன்னை சார்ந்த எல்லாரும் வசனத்துக்கு ஏற்றபடி வாழுங்க. வேஷக்காரலா ஆலயத்தில் இருந்தால் ஒரு வாழ்க்கை, ஆலயத்துக்கு வெளியே போனால் ஒரு வாழ்க்கை, சொந்தக்காரன் கூட போனால் ஒரு வாழ்க்கை, என்னங்க நண்பர் கூட சேர்ந்தா ஒரு வாழ்க்கை, இப்படி வேஷம் போடுற வாழ்க்கை வாழாமல் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்க. உன் வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? 119ஆம் சங்கீதம் அதில் 54ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. தாவீது சொல்கிறேன், நான் பரதேசியா தங்கும் வீடு பிரியமான கீதங்களால் நிரம்பி இருக்கு. என் வீடு துதி ஆராதனையினால் நிரம்பணும். என்னத்தினால் நிரம்பக்கூடாது? காமெடிகளாலும் சினிமாவினாலும் என்னங்க நம்முடைய வீடு நிறைந்து போகக்கூடாது. நம்முடைய வீடு தேவ மகிமையினால் நிரம்பி இருக்க வேண்டும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 112ஆம் சங்கீதம் முதல் 3 வசனம் வாசி பாருங்க. யார் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் அவருடைய கட்டளை கை கொண்டு நடக்கிறாங்களோ அவன் வீட்டில் ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருக்குன்னு வேதம் சொல்லுது. ஆகிய உன் வீடு ஆசீர்வதிக்கப்படணுமா? ஒரு குறையில்லாத காணப்படணுமா? நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற நிலைமையில் காணப்படணுமா? வீட்டை சரிப்படுத்துங்க. உபாகமம் 40ஆம் அதிகாரம் 33, 34 வசனம் வாசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் மக்களை, அன்பான தேவ ஜனமே, தேவன் எப்படி நடத்தினார்னா, ஷெகினா மகிமையினாலே மேகம் பகல் வேளையிலும் இரவில் அக்கனியாக 40 ஆண்டுகள் அந்த மேகம் எழுந்திருக்கும் போது இஸ்ரவேல் மக்கள் மேகத்தின் வழியா கீழே நடந்து போனார்கள். அக்கனி மேலே எழுந்திருக்கும் போது அதன் கீழே நடந்து போனார்கள். அவருடைய வீட்டுக்கு தேவ மகிமை பாதுகாப்பாக இருந்தது. இன்னைக்கு உன் வீடு பாதுகாப்பாக இருக்கணுமா? உன் பிள்ளைங்க பாதுகாப்பாக இருக்கணுமா? உன் ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போகாமல் இருக்கணுமா? பக்தி விருத்தி அடையணுமா? தேவையில்லாதவங்களை சேர்க்காது, தேவையில்லாத பேச்சு பேசாத, பிரியமான தேவனை துக்கப்படுத்த செயல்களை அப்புறப்படுத்தி உன் வீடு பாதுகாப்பாக இருக்கும். யோபு 1ஆம் அதிகாரம் 9, 10 வாசிச்சு பாருங்க. யோபையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் அவன் கைட்டு செய்கிற எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். உன் வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னா தேவ வசனத்துக்கு செவி கொடுங்க. ஆகையால் சகவை பார்த்து சொன்னார், இறங்கி வாப்பா, உன் வீட்டில் தங்கணும். அவன் இறங்கி வந்தான், வீட்டில் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற இடம் கொடுத்தான். இன்றைக்கி எத்தனை பேர் ஏசாமிக்கு இடம் கொடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க? தேவையில்லாததெல்லாம் விட்டுட்டு தேவன் பக்கமாக மனம் திரும்புங்க. உன் வீடு தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல கண்களை முடிச்சு பிப்போமா? பரிசுத்த பிதாவே, இந்த கிருபையான ஆசீர்வதிக்கப்பட்டதான
மன மகிழ்ச்சியான கால விளைக்காக நன்றி. அன்றே உன் வீட்டில் தங்கணும் இறங்கிவான்னு சொன்ன உடனே சகை இறங்கி வந்தான் ஆண்டவரே. அதே போல் அன்று நாங்களும் சமீபத்தில் தூரத்தில் இருக்கிற இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் வீடுகளில் தேவன் அருவருக்கிற, தேவன் துக்கப்படுற, சாபத்துக்குரிய அன்று தேவனுக்கு அன்று தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா செயல்களையும் சமீபத்திலும் தூரத்திலும் கேட்டு அன்றை உணர்த்தப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையை விட்டு, குடும்பத்தை விட்டு அப்புறப்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களோட வீடு ஜெப வீடாய் காணப்படட்டும், எங்களோட வீடு துதியின் வீடாய் காணப்படட்டும், எங்களோட வீடு அப்பத்தின் வீடாக தேவ வசனத்தினால் நிறைந்திருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. நீதிமானுடைய கூடாரத்தில் நீதியும் சமாதானம் இருக்கும் என்று சொன்னீரே. நீதி சமாதானத்தை தந்த ஒவ்வொரு பிள்ளை ஆசீர்வதியும். வாதை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது என்று சொன்ன தேவன் அன்றைய கூடாரங்களை தீங்கு அணுகாதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ரத்தத்துக்குள்ள மூடி மறைத்து அன்று ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இவள் ஆத்மா வாழ்றது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பது செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன் தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார். ஆகையால் இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு விரும்பினா அன்பான தேவ ஜனமே, நீங்கள் எங்களோடு அணுகலாம். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் கமெண்ட் வழியாக தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.